பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. கோமதியை பார்த்த பாண்டியன் இருந்துட்டு, என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரியும் இருக்கு, ஏதாவது உடம்பு முடியாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கோம் சார், அவங்கள கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, அவங்களால சரியாக நிற்கக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சரவணன், செந்தில், கதிருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் முத்துவேலு, சக்திவேல் வீட்டில் இருக்கிற ஆனால் எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. பாக்கியம் நம்ம மயிலை சமாதானம் பண்ணி ஒரு வழியாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீ சொல்கிற வார்த்தை தான் எங்களை திரும்ப வீட்டுக்கு போக வைக்குமா, இல்லை ஜெயிலில் தூக்கி போடுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை நீ சொல்கிற ஒரு ஒரு நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கையை கூட காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு ஏற்கனவே பொய் சொன்னதுனால தான் நம்ம இந்த நிலைமையில் நின்றுட்டுருக்கோம். இப்போ இங்கேயும் வந்து பொய் சொன்னால் ஏற்கனவே அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜெயிலில் போட்டிருப்பாங்க போல் இருக்குது. அதனால தான் அத்தையோட முகம்லாம் வாடி போயிருக்கு. அவங்களால முடியல போல். நம்ம இதுக்காக பொய் சொல்லி இவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு வேறு வழி இல்லை, நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னா நம்ம பொய் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லி கொடுக்குறதுனால தங்கமயில் இருந்துட்டு பாக்கியம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆமான்னு மட்டும்தான் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேலும் சக்திவேலும் சொன்ன தீர்ப்பால் பாண்டியனோட குடும்பம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுது. மயில் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.